உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்தியாவில் குழந்தைகள் பருமனாக பிறக்கிறது, பருமனாக வளர்வது, நடுத்தர இளைஞர்கள் கூட கொஞ்சம் அதிக உடல் எடையோடு இருக்கிறது, இதெல்லாம் சர்வ சகஜமாக ஆகிப்போச்சு. உலகம் முழுக்கவே இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஒபிசிட்டி, பருமனாக இருப்பதில் சில சிக்கல்கள் இருக்குது. அடிக்கடி நோய்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வேறு பல காரியங்கள் நாம் செய்ய முடியாதபடி ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட நம்முடைய மனதில் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி நாம் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போது, நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை விட இதை நியாயப்படுத்துறத நாம் இப்போ ஒரு பழக்கமாகிட்டோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அப்படி தாங்கோ, எங்கள் தாத்தா இப்படி தாங்கோ, எங்கள் பாட்டி இப்படி தாங்கோ, இப்படி நம்ம என்ன பண்ணுறோம், நியாயப்படுத்த ட்ரை பண்ணுறோம். முதல்ல அதுலேருந்து வெளியே வரணும். நாம் தாத்தாவும் பாட்டியும் குண்டாக இருந்துட்டாங்கங்கிறதாலேயே நாமளும் குண்டாதான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அதுக்கான வாய்ப்பு கூட ஜெனட்டிக்கலி நம்ம அப்படி தான் ப்ரோக்ராம் ஆகிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதை எப்போ பொறுக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஐ அக்ரி. பட் அதுக்கு நியாயப்படுத்தக்கூடாது. எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி இப்போ யோசிக்கணும். அதுக்கான விஞ்ஞானம் வந்துருச்சு. இப்போது அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு மருத்துவர்கள், உடல் நல பயிற்சியாளர்கள், ஜிம்மு, உணவு பழக்கத்தை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான மருத்துவ ஆலோசகர்கள் நிறைய வந்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். என்னென்னு கேட்டால், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஒபிசிட்டி. டாக்டர் கங்கா எனக்கு அனுப்பின ஒரு நல்ல தகவல் தான் இது. பலம் கூட கூட பருமனாவது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்குது. முன்ன இருந்த ஏழ்மை இப்போ இந்தியாவில் பல குடும்பங்களில் இல்லை. இன்னும் ஏழைங்க இருக்கிறாங்க, அது வேறு. அது அரசியல் அநீதிகள், சமூக பங்கு அளிப்புகளில், சமூக பாகம் பிரிப்புகளில், சமூக நியாயம் வழங்குதலில் ஏற்பட்டிருக்கிற கொடூரம் அது அப்படியே இருக்குது. சில குடும்பங்கள் மேலே வர முடியல. அதை மாற்றி அமைக்கிறதுக்கு யோசிக்கணும். அது வேறு. இது அரசியல் பிரச்சனை, நான் அதை பற்றி பேச முடியாது. ஆனால் வசதி கூடின குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய உணவு பழக்கம் எப்படி மாறி இருக்கு. இந்த எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிற அந்த பொருளாதார வளர்ச்சி என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால், சமூகத்தில் ஒபிசிட்டி ஒரு அளவுக்கு மீறிய பருமனை ஏற்படுத்தியிருக்கு. எங்கள் குழந்தைங்க மத்தியில் நர்சரி ஸ்கூலில் போய் பாருங்கள். இப்போ குழந்தைங்கள்லாம் கொழுக்கு முழுக்குன்னு, ஏன்னா சீஸு, பட்டரு, அப்புறம் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்பா அம்மாவுக்கு இருக்குது. வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்பா அம்மாவுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகிப்போச்சு, இதனுடைய விளைவு அந்த குழந்தைங்களுடைய உடற்பருமன். பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறன் இப்போ கூடியிருக்கு. இதை பற்றி ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. வாங்குவதற்கான பொருளாதார ஸ்ட்ரென்த்து இப்போ கூடியிருக்கு. அப்பாவோட சம்பளம் அப்படி, அம்மாவோட சம்பளம் அப்படி, வந்துட்டு போகிற தாத்தா பாட்டி கொடுத்துட்டு போகிற பணம், கிஃப்ட்டு, ஆஃபீஸில் தெரிஞ்சு வர்ற பணம், தெரியாமல் வர்ற பணம், இதெல்லாம் ஒரு காரணம். நாம் இப்படிலாம் பச்சையாக அதெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணலாமான்னா, எங்கேருந்து நோய் ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்புறம் முன்னெல்லாம் அந்தந்த ஊருக்குன்னு ஒரு 2-3 உணவு வகை இருக்கும், அந்தந்த சமூகத்துக்குன்னு ஒரு உணவு பழக்கம் இருக்கும். பச்சையாக சொல்லணும், சில ஜாதியில் சில வகையான சாப்பாடு அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும். பெருசாக இன்னொரு வெரைட்டியை ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. இப்போ அப்படி கிடையாது. சோஷியலைசேஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா வகையான உணவுகளையும் ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் எல்லை மீறி போகும்போது அது உடல் நலத்தை பாதிக்குமா பாதிக்காதா? கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய மரபணு இருக்கு இல்லையா, அது ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கோம். அது ஏற்கனவே ஒரு 500 வருஷமாக அது என்ன சாப்பிட்டு பழகுச்சுங்கிறத பற்றி அதுக்கு தெரியும். வெளியிலேருந்து என்ன வந்தாலும் அதோட கம்பேர் பண்ணும். இது நமக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு அதை உள்ளே எடுக்கலாமா வேண்டாமான்னு அது ஒரு தனியாக ஃபைல் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்புறம் சில விஷயத்த அதால் டிசைட் பண்ண முடியல வச்சுங்க, ஒரு ஓரமாக வச்சுருன்றோம். இருக்கட்டும், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி வச்சு தான் உடம்பு முழுக்க அங்கங்கே சேர்ந்து போயிடுது. அதால் அதை ஒன்றும் டிசைட் பண்ண முடியல, அதை சால்வ் பண்ண முடியல, அதால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. வேண்டான்னு வெளியே தள்ளவும் முடியல, அதை எரிக்கவும் முடியல,
அதை போய் டெபாசிட் பண்ணி வச்சுக்குது தோலுக்கு அடியில் உட்காத்தி வச்சு, நீ இரு அப்புறம் பார்க்குறேன்னு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் சில பேர் ஃபைலில் குவிச்சு வச்சுக்கிற மாதிரி தோலுக்கு அடியில் போய் இந்த குப்பையை அது குவிச்சு வச்சுக்குது. இப்போ அது என்ன போச்சு, அந்த குப்பை தான் நமக்கு தொப்பை. நம்ம என்ன பண்ண சொல்கிறது, எல்லாம் அப்படியே சதையாக வந்து உட்காந்துக்குது. இப்போ பாருங்கள் எதனாலெல்லாம் இது நடக்குது அப்படின்னா, முன்ன ஒரு உணவு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காத்திருக்கணும், அதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ இல்லை சகோதரியோ குடும்பத்தில் யாரோ 4 பேர் உழைக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கான பொறுமை இருக்காது. ஸோ ரொம்ப லிமிட்டடான உணவு வகைகள் தான் ஒரு வீட்டில் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. அன்றைக்கி நீலகண்டன் ஒரு நல்ல பேச்சாளர், அருமையாக பேசுவார். அவர் என் தலைமையில் ஒரு பட்டிமண்டபம் பேசினார். ஒரு வார்த்தை சொன்னார், அழகாக சொன்னார். முன்னெல்லாம் குழந்தை பசியில் அழுதுன்னு வச்சுங்க, இதுமா 5 நிமிஷம் இருமா வெந்துடுமா, என்ன சாதம் வெந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு 5 நிமிஷம் இருடா கண்ணு இதை வெந்துடும், இட்லி வெந்துக்கிட்டு இருக்கோம், வெந்துடுமான்னு. இப்போ அப்படி கிடையாது, வந்துடுமா. எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஃபோனில், இருக்குது ஒரு 5 நிமிஷம் எல்லாம் வெந்துடுமா போய் இப்போ வந்துடுமான்னு ஆகிப்போச்சுன்னு. எதை வேணாலும் ஃபோனில் ஆர்டர் பண்ணலாம், என்ன குப்பையை வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். உலகத்தில் இருக்கிற அத்தனை வெரைட்டியும் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸி அவைலபிலிட்டி அண்ட் த எண்ட்லெஸ் ஆப்ஷன்ஸ். எண்ட்லெஸ் உங்களுடைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு முடிவே இல்லை இப்போல்லாம். அப்போ என்ன போச்சு, வெரைட்டி. ஒரு கேக்கில் 40 வகை இருக்குது. ஒரு பஃபே போகிறோம் அப்படின்னா டெசர்ட்ஸ்னால் ஒரு 10 வகை இருக்குது. ரொட்டியில் வந்து ஒரு 5 வகை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் உங்களுக்கு பஃபேல நீங்கள் போனீங்கன்னா 50 வெரைட்டி 60 வெரைட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற வசதி. முன்னெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுங்கிறதே மாதத்துக்கு ஒரு முறை நடந்தால் பெரிய விஷயம். யாராவது வரும்போது வாங்கிட்டு வருவாங்க, யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு. மேரேஜஸ் இப்போ நம்ம போகிறது எதுக்கெடுத்தாலும் இப்போ பர்த்டே, எவ்ரி இயர் வந்து ஒரு குழந்தைக்கு பர்த்டே, காது போடுறது கூட காது குத்துறது கூட ஒரு பெரிய விழா. எல்லாருடைய குழந்தைகளுடைய கிளாஸ்மேட் எல்லா விழாவுக்கும் எல்லாரும் போய் ஆகணும். எல்லா வீட்லேயும் எல்லாரும் பெருசாக விழா நடத்தி ஆகணும். 60, 70, 80 அப்புறம் வந்து என்ன போச்சு, நிறைய சோஷியல் கேதரிங்ஸ். அப்புறம் லைன்ஸ், ரோட்ரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கு அவங்க கெட் டுகெதர் இருக்குது, சாப்பாடு இருக்குது. இது இப்படி என்ன போச்சு, நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வாய்ப்பு அதிகமாக போச்சு. ஸோ சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும், சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் உடலில் ஏற்படுகிற மாற்றமாக மாறுவதற்கு அனுமதிக்கலாமா? ஒரு விழிப்புடைய மனிதனை யோசிக்கணுமா இல்லையா? நம்ம 10 இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னா சாப்பிட்றது எங்கேயாவது தான் சாப்பிட்ணும். இல்லை கூடுமான வரைக்கும் வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கணும். இல்லை வெளியில் ஒரு தடவை நம்ம வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் ஃபாஸ்டிங் இருந்து அதை சரி பண்ணணும். எல்லா நாளுமே நம்ம விருந்துகளில் போய் இருந்து அப்படியே இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்புறம் எல்லாமே ஒரு ஆடம்பரமான நிகழ்வாக ஆயிடுச்சு. எனவே இந்த உண்ணும் பழக்கம் நமக்கு உடல் பருமனை ஒரு மிகப்பெரிய நோயாக்கி இருக்கு அப்படிங்கிறத ஒரு மிகச்சிறந்த உணவு மற்றும் உடல் நல ஆலோசனை மருத்துவம் வழங்குகிற ஒரு சிறந்த மருத்துவர் அவங்களுடைய மெசேஜை ஒளிபரவட்டமில் எடுத்து போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணும்னு தெரியும். இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போகணும், அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த இணைப்பை நீங்கள் சொடுக்குனீங்க அப்படின்னா அதை டச் பண்ணிங்கன்னா உடனடியாக ஒளிபரவட்டம் இதழ் உங்களால் படிக்க முடியும். அப்படி நீங்கள் படிக்கலாம். சரி, அப்புறம் இன்னொரு செய்தி, நம்ம யோசிப்பதற்கான ஒரு செய்தி. ஆணும் பெண்ணும் சரி சமம் என்று சொன்னாலும் பெண்ணுக்குன்னு சில உடல் நல இயல்புகள். அது என்ன உடல் நல இயல்புகள்? இப்போது அவங்களுடைய இரத்தத்தினுடைய அடர்த்தி, அப்புறம் வந்து எடை, கால அளவு, அவங்களுடைய விருப்பு வெறுப்பு, இதை பற்றி ஒருத்தர் ரொம்ப அழகான ஒரு தகவல் அனுப்பிச்சிருந்தார். பெண் பொதுவாக ஆணை விட கிட்டத்தட்ட 20% எடை குறைவாக இருக்கிறாள். அவனைப் போல வேகமாக ஓடவோ தாவவோ முடிவதில்லை. கால்களில் பலம் குறைவு. இதயமும் சுவாசப்பையும் அவளுக்கு கொஞ்சம் ஆணை விட சிறியது. வியர்வை ஆணை விட அவளுக்கு அதிகம் வெளியேறுகிறது. அப்புறம் பெண்ணோட ஒரு சிறப்பு அம்சம், ஆணை விட அதிகமாக அவள் புன்னகை புரிகிறாள். திரும்பவே வரும். ஒன்னி திலநகையாய்
இந்த சின்ன பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னு பாட்டில் 7-8 இடத்துல வரும். பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் கூடுதலாக சிரிக்குமா. சிறு வயதிலிருந்து ஆணை விட அவள் அதிகம் புன்னகை புரிகிறாள். ஆணை விட சின்ன பொருள்களை அவள் நேசிக்கிறாள். சின்ன குடை, சின்ன பர்ஸ், கைக்குட்டை சின்னது, சைக்கிள், ஸ்கூட்டி, சின்ன சின்ன வாகனங்கள், இப்படி அவள் பயன்படுத்துவதில் பொருள் சின்னது, அது மேலே அவளுக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு அவளுக்கு இருக்கு. புத்தகங்களை அவள் நெஞ்சோடு அணைத்து போகிறா. ஆண்கள் மாதிரி பக்கவாட்டில் கொண்டு போறதில்ல. அவளுடைய எலும்பு அமைப்பு நளினமானது. தசைநார்கள் 30% வலிமை குறைவுடையது. தொண்டை மென்மையானது, கொஞ்சம் கீச்சு குரல் பெண்ணினுடைய இயல்பு. அவள் ரத்தத்தினுடைய அடர்த்தி கொஞ்சம் குறைவு. அதில் ஹீமோகுளோபின் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். நாடி துடிப்பு ஆண்களை விட அதிகம். படக்கென்று வெட்கப்பட்டு கன்னம் சிவப்பால். அவள் உடலில் கால்சியம் அதனால் நிலையாக அமைவதில்லை. இந்த மூடு வேரியேஷன் இருக்கு பாருங்க, பெண்களிடத்துல சீக்கிரமாக இருக்கும் ஒரு ஆணை விட. அதுக்கு என்ன காரணம்னா கால்சியம் பிளட்ல அதனுடைய அளவு மாறிக்கொண்டே இருக்கு. இயல்பாகவே அவளுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. மாதவிலக்கு, கர்ப்பகாலம், இதிலெல்லாம் கால்சியம் அவளுக்கு ரொம்ப அதிகமாக இழக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் கால்சியம் கூடுதலான ராகி அல்லது வேறு தானியங்கள் அல்லது கால்சியம் கூடுதலான, அந்த காலத்தில் வெத்தலைப்பாக்கு போடுவாங்க, அதில் சுண்ணாம்பு அப்படியே வெத்தலையோடு சேர்த்து வச்சு நிறைய போடுவாங்க. பல்லு கெட்டு போகுது அப்படின்னா எலும்பு பலமாக இருக்கிறதுக்கு நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சி வச்சுருந்தது. இந்த கால்சியம் வேரியேஷன்னால அவருடைய தைராய்டு சுரப்பி பாதிக்கப்படுகிறது. எண்டோக்ரைன் நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவள் ஆணை விட கொஞ்சம் அதிகம் உணர்ச்சி வசப்படுகிறவளாக மாறிவிடுகிறாள். இதை எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, பெண்களை குறைக்கிறதுக்காக இல்லை, ஆண்கள் பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்க ஏன் அப்படி மூட் ஸ்விங்கில் இருக்காங்க, ரொம்ப வேகமாக அழறாங்க, வேகமாக சிரிக்கிறாங்க, ஏன் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடாதா அப்படிம்பாங்க. உடலே அனுமதிக்கிறது இல்லை. அந்த ரத்தத்தில் இருக்கிற தாது பொருள்கள் கொஞ்சம் இடையூறாக இருக்குது. அவள் அதிகம் அழுகிறாள், அதிகம் சிரிக்கிறாள், அதிக கவலை கொள்ளுகிறாள். ஆயுட்காலம் என்று வருகிற போது ஏறக்குறைய ஆண்கள் அளவு தான். அவளுக்கு ஆயுட்காலம் ஒன்று தான். ஆனால் இன்னொரு ஆராய்ச்சி இருக்குங்க, குழந்தை கன்சீவ் ஆகிறதுல ஆண் குழந்தை ஜனித்து வர்றதை விட பெண் குழந்தைகளுக்கு தன்னை தக்க வச்சுக்கிற சக்தி கூடுதலாக இருக்கு. அதுக்கு ஓஷோ ஒரு வார்த்தை எழுதுவார், பெண் இயற்கைக்கு வேண்டியவள், எனவே இயற்கை அவளை பாதுகாக்கிறது அப்படிம்பார். அப்புறம் இயல்பாகவே இருக்கிற இந்த கஷ்டத்தோட தான் தன்னுடைய வாழ்க்கையை தினமுமே ஒரு பெண் கொண்டு செலுத்த வேண்டியிருக்கு. அதனால தான் அவள் அதிகமாக பிற தனக்கு உதவணும் அப்படிங்கிற, அப்பா என்கிட்ட இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கலாம், அண்ணன் கொஞ்சம் உதவியாக இருக்கலாம், கணவன் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட அவள் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இது. இது பெண்களை குறை சொல்கிற ஐடியாவில் நான் சொல்லவே இல்லைங்க. ஆண்கள் இதை புரிந்து கொண்டால் பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிற கோணத்தில் இதையும் எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் போட்டிருக்கிறோம். படிக்கிறவங்க அதை படித்து அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது.